இப்போ நைட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்கெல்லாம் அது எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அவங்க? டோட்டலாக நம்ம மினிமம் 7 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ். அது வந்து டே டைமில் நம்ம தூங்கி ஆகணும்னு ஒரு கணக்கு வச்சுக்கணும். கட்டாயம் வச்சுக்கணும். 7 மணி நேரம். ஆனால் பகல் நேரம் தானே திருப்பி அவங்க ரொட்டீன் பகல் வேலைகள் பண்ணுறாங்க நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு. பகல்லையும் திரும்பி உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அந்த டைமில் 7 மணி நேரம். செக்யூரிட்டி கூட நைட்டு வராங்கன்னு சொன்னால் பகலில் தூங்கிட்டு நைட்டு வந்து முழிச்சு கண்ணை திறந்துட்டு உட்காந்துருக்கணும். திருப்பி இங்கேயும் அந்த கதவு மூடிட்டு இங்கேயும் படுத்துங்க தூங்கக்கூடாது. நான் அங்கேயே நம்ம செக்யூரிட்டிகளும் எழுப்பியிருக்கேன் நான். அந்த மாதிரி வராது. அந்த டே டைமில் தூங்கணும். இப்போ என்எல்சிலெல்லாம் 3 ஷிஃப்ட் வேலை செய்கிறவங்களாம் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்களையெல்லாம் நான் வந்து 3 ஷிஃப்ட்னா ஒரு ஷிஃப்ட்டு கம்ப்ளீட்டாக தூங்குற ஷிஃப்ட்டுன்னு விட்டுடுங்க. ஒரு ஷிஃப்ட்டு உங்கள் வேலை, ஒரு ஷிஃப்ட்டு நீங்கள் வெளியில் போகிறது, மற்ற இப்படி அந்த 24 மணி நேரத்தை 3 ஷிஃப்ட்டாக வச்சுக்க சொல்லுவேன். ஓகே, 8 ஹவர்ஸ் ஆகிடும் இல்லையா? அது மாதிரி கொஞ்சம் நம்ம ஹெல்த்து முக்கியம். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம அம்மா அப்பா, கல்யாணம் மாதிரி தான் நம்ம மனைவி பசங்க, நம்ம கூட பிறந்தவங்க, இதெல்லாம் வந்து நினச்சி கொஞ்சம் நம்ம கட்டுப்பாடோட மனசு கட்டுப்பாடு வேணும், வாய் கட்டுப்பாடும் வேணும். அது ரெண்டும் தான் இப்போ குறைஞ்சி போயிடுச்சு.